ஹலோ கைஸ், வெல்கம் டு கேகே கேமரா கார். நம்ம இங்கே வந்திருக்கேன்னா பேச்சிப்பாறை டேம் வந்திருக்கோம். பேச்சிப்பாறை டேமுக்குனா செமையான ஒரு ஸ்பாட் ஆகும். ஒன் டே டூரிஸ்ட் ஸ்பாட் இது. ஆக்சுவலாக நம்ம லிஸ்ட்டில் வந்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் ஒவ்வொரு டே வந்து எங்கெங்கே போகலாம் 3-4 வந்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் மொத்தம் சுற்றுற மாதிரி பிளான் வச்சுருந்தோம். ஸோ அதில் பிளானில் ஒரு இதுதான் இந்த வந்து பேச்சிப்பாறை டேம். இது வந்து லிஸ்ட்டை விட்டு தனியாக தான் இருக்குது இந்த லிஸ்ட்டு. ஸோ இது வந்து ஒரு ஒன் டே டூரிஸ்ட் ஸ்பாட். இது எங்கெல்லாம் போகலாம் என்னெல்லாம் பண்ணலாம் இந்த வீடியோவில் பார்க்க. ஆக்சுவலாக பேச்சிப்பாறைங்கிறது ஒரு போட்டிங் ஸ்பாட். போட்டிங்னா செமையாக ஒரு போட்டிங் போயிட்டு ஒன் டே வந்து பிக்னிக் மாதிரி இந்த ஏரியா சுற்றி பார்க்கலாம். நம்ம இந்த போட்டிங் போயிட்டு நேரம் ஒரு தீவில் போயிட்டு இறங்கிட்டு அங்கேருந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு ஃபேமிலியோட லைஃப் ஒரு என்ஜாய் பண்ணிக்கிட்டு ஈவினிங் ரிட்டர்ன் ஆகிற மாதிரி ஒரு ஸ்பாட் இருக்குது. சூப்பர் ஸ்பாட். அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க போட்டிங் வெயிட் பண்ணிருக்கோம். போட்டு வந்ததை நம்ம யாரி போகலாம் வாங்க. இல்லை நம்ம வரல ரிட்டர்ன் போனலடா. இல்லை கொடுக்கல. இதுதான் ஸ்கூலா? ஹலோ கைஸ், நம்ம ரீச் ஆகிட்டோம். இது வந்து பேச்சிப்பாறை டேம் உங்கள்கிட்ட வந்திருக்கோம். இது வந்து ஆக்சுவலாக வந்து டூரிஸ்ட் மக்கள் வருவாங்க. வந்து என்ன பண்ணுவாங்கன்னா முன்னாடி வந்து என்னென்னா சமையல் பண்ணுவாங்க. சமையல் பண்ணி சாப்பிட்டுட்டு போவாங்க. ஆனால் இப்போ என்ன ஆகுதுன்னா அவங்க ப்ராப்பராக பண்ண மாட்டேங்கிறாங்க. அவங்க ஏன்னா பண்ணிட்டு என்ன பண்ணாங்கன்னா இந்த இடத்துல எல்லாம் மூங்கில் ஃபுல்லுமே இருக்குது. இங்கே வந்து ஃபயர்லாம் வரனால வந்து கேஸ் ஆச்சு. ஸோ அதனால் இப்போ யாருமே டூரிஸ்ட் யாருமே சமைக்க யாராலும் கிடையாது. இங்கே தீவுகள் இருக்குது. இது வந்து நம்ம வந்து ஒரு ஸ்கூலில் நிற்கிறோம். இந்த ஸ்கூல் ஏரியா பக்கத்தில் ஒரு ஸ்கூல் இருக்குது, ஒரு நியாய விலை கடை இருக்குது, அதாவது ரேஷன் கடை இருக்குது. ரேஷன் கடை வியாழ மட்டும்தான் ஓப்பன் ஆகும். இங்கே வியாழ மட்டும்தான் ஓப்பன் ஆகுது பார்த்துங்களேன். அதுவும் பேக்கில் ஒரு டீ கடை மாதிரி இருக்குதா. இதில் வந்து ஒரு ஆள் வந்து வயசானவர் வந்து டீ போட்டு கொடுப்பாராம். ஸோ இந்த ஏரியா எவ்வளவு மக்கள் வந்து இருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. ஒரு இதெல்லாம் இருக்குது. 2-3 ஸ்கூல் உள்ள இருக்குது. இதெல்லாம் பழங்குடி மக்களோட அவங்களுக்கான ஸ்கூலு. இந்த டேமில் நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே போட்டிங் நாங்கள் இப்போ ஒரு 300 பேசியிருக்கோம். போட்டுக்கு 300லேருந்து 1000 வரைக்கும் பேசுவாங்க. கிட்டத்தட்ட 1000 வாங்கிடுவாங்க. நீங்கள் ஒரு 10 பேர் இருந்தீங்கன்னா 1000 உங்களுக்கு லாபமாக இருக்குது. நாங்கள் 2 பேர் வந்து ஒரு 300 பேசணும். இப்போ டீசல் சார்ஜஸ் எல்லாம் வாங்குவாங்க. அதோட அதிகமாக தான் வாங்குவாங்க. நீங்கள் கொஞ்சம் ஹையராக கொடுத்தீங்கன்னா நிறைய இடங்கள் சுற்றி காட்டுவாங்க. தீவில் நீங்கள் வந்துட்டு ஒரு சாப்பிட்டுட்டு நிம்மதியாக போகலாம். அப்படி வந்துட்டு ஃபேமிலியை கூட வந்து சாப்பிட்டுக்கிட்டு அதுக்கடுத்த ஸ்பாட்டு வந்து நீங்கள் கோதையார் பிள்ளாடி போகிற மாதிரி இருக்கும். ஸோ ஒன் டே வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு செமையான பிளேஸ். ஏர்லி மார்னிங் வரங்க சன்ரைஸை பாருங்கள். இங்கே வந்து டிஃபனை முடிங்க, உள்ளே போய் சாப்பிடுங்க. அந்த பிளான் கரெக்டாக மெயின்டைன் ஆகும். ஸோ இந்த பிளான் வந்து டூரிஸ்ட் பிளான்ஸ் பக்காவான நீங்கள் பிளான் இது. ஸோ நம்ம சேனலில் வந்து டூரிஸ்ட் பிளேஸை பக்கா டீட்டெயிலிங்காட்டு சொல்கிறதா நம்ம சேனலோட ஸ்பெஷலிஸ்ட்டு. ஸோ இதுதான் டீட்டெயில் பிளான். ஸோ நம்ம இந்த டேமை சுற்றி கொஞ்சம் கரங்குவோம். சரிங்களா, வாங்க போவோம். அவருக்கு 100 நம்மளையும் பார்க்குது. ஆமாம், யாரு இல்லை சரி ஏறுங்க.
ஹலோ கைஸ், நம்ம இப்போ போட்டிலேருந்து இறங்கி நடந்து போயிட்டுருக்குறோம். பைக் எடுக்க போகிறோம். என்ன ஸ்பாட் ஆக்சுவலாக இங்கே பேச்சிப்பாறை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து தீவுகள் நிறைய இருக்குது. இங்கே டேமுக்குள்ளேருந்து தீவுகள் நிறைய இருக்குது. தீவில் இறங்கி முன்னாடி வந்து சமைச்சு சாப்பிடுவாங்க. ஆனால் இப்போ முடியாது. இப்போ தண்ணி ஏறி கிடக்குது. நம்மளும் அந்த தீவில் இறங்காத காரணம் வந்து தண்ணி நிறையா இருக்குது, விஷம் உள்ள பாம்புகள் நிறைய இருக்குது. அப்புறம் குறிப்பிட்ட ஏரியா, அதாவது அந்த டேமில் வந்து ஒரு சைடு ஏரியாவில் வந்து முதலைகள் அதிகமாக இருக்குது. சரியா, முதல்ல அதிகமாக இருக்கிறனால நம்ம போட்டுக்காரங்க வந்து இறக்கிவிட ரொம்ப பயப்படுவாங்க. இந்த பிரச்சனை வச்சு நம்ம தான் பார்க்கணும், அவங்க தான் பார்க்கணும். ஸோ ஒன்றும் பண்ண முடியும். இன்னொரு விஷயம் என்னன்னா, மெயின் மேட்ரு லைஃப் போட்டு கிடையாது, அந்த லைஃப் ஜாக்கெட் கிடையாது. லைஃப் ஜாக்கெட் கிடையாதுனால வந்து நமக்கு வந்து கொஞ்சம் சேஃப்டி இஷ்யூஸ் வந்து கொஞ்சம் பிரச்சனை உண்டு. ஸோ அது வந்து மெயினாக பார்த்துக்கோங்க. விஷ பாம்புகள் அதிகமாக இருக்கனால வந்து தீவுகளை பார்த்தா போனோம். சமையல் ஏதாவது பண்ணுறதா இருந்தால் ஸ்மோக் வந்தாச்சுன்னா ஃபாரஸ்டர் அங்கேருந்து பார்த்தாச்சுன்னா பிரச்சனை ஆகும். ஸோ நாங்கள் நெக்ஸ்ட் டைம் ஏதாவது புதுசாக கண்டிப்பாக நாங்கள் அந்த ஊருக்குள்ளே போயிட்டு ஏதாவது சமையல் ஏதாவது பண்ணி நாங்கள் ஏதாவது வீடியோ போடுறோம். அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து இங்கே ஒரு நாள் வந்து இந்த டிவியில் இறங்க முடியலன்னா அந்த இது ஸ்கூல் பக்கத்தில் இறங்கி நீங்கள் உட்காந்து சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு, இப்போ உங்களை வந்து நீங்கள் கொஞ்சம் நேரம் விட்டுட்டு போங்க, நீங்கள் போகிற வந்து பிக்கப் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்க பிக்கப் பண்ணுவாங்க. சார்ஜஸ் வந்து 1000 rupees வரைக்கும் வாங்குறாங்க. நீங்கள் அது உங்களுக்கு ஆட்கள் அதிகமாக இருந்துச்சு உங்களுக்கு லாபமாக இருக்கும். ஒரு ஆள் 100 ரூபா வாங்கும்போது உங்களுக்கு லாபமாக தான் இருக்கும். ஸோ அப்படி பண்ணுங்கள், உங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கோதரவள்ளி இன்னொரு சூப்பர் ஸ்பாட்டுக்கு போகிறோம். கோதரவள்ளி ஆல்ரெடி போகிற வீடியோஸ்லாம் நம்ம போட்டிருக்கோம், எப்படி உள்ளே போகணும் வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம். இதே வீடியோவில் தொடர்ந்து ஒரு சீக்ரெட்டான ஒரு சொல்கிறேன். அடுத்த வீடியோவுக்கு ஒரு ஹிண்ட் கொடுக்குறேன், வாங்க போவோம். இது என்னத்துக்கு ரப்பரா? மக்களுக்கு வாழ்வாதாரம் 900 கிடைக்குமா? ஆமாம், வாங்கவா. நீ காரை இருந்தாலும் வீடு இல்லை. புக்கை கொடுத்தாங்க. மக்களே, இப்போ பார்த்தீங்களா வீடியோஸு, இது வந்து அவங்களோட வாழ்க்கை தரமாகும். அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஆக்சுவலாக நிறைய பேர் வந்து இங்கேருந்து வெளியே போய் படித்து முன்னேறி வந்திருக்காங்க. ஆனால் மக்கள் வந்து உள்ள ஏரியா மக்கள் நம்ம அந்த அவங்க மாதிரி தான் அங்கேருந்து ரப்பர் ஷீட்டு ரப்பர் கொட்டை எல்லாம் பறக்கி கொண்டு வந்து இங்கே கொண்டு விற்று காசு எடுக்கிறாங்க. இப்போ வந்து வந்த ஒரு பையன் வந்து ரப்பர் ஷீட்டு கொண்டு விற்றான், பக்கத்தில் ஆள் செமண்ட் வச்சுருந்தவர் வந்து ரப்பர் கொட்டை விற்றார், விற்று காசு வாங்குறாங்க. அந்த மக்களுக்கு இங்கே என்ன நிலவரங்கிறது தெரியாது. அங்கே ஒரு ஆள் வாராரு, வந்து அந்த திங்ஸை வாங்கிட்டு போயிட்டு காசை கொடுக்குறாரு. இப்போ ஒரு ரப்பர் ஷீட் 3 நாள் ரப்பர் ஷீட் விற்றா கிட்டத்தட்ட ஒரு 900 something ரூபா கிடச்சி, கிட்டத்தட்ட 1000 ரூபாய்க்கு கிட்ட கிடச்சது எனக்கு. இன்னையோட ஏர்னிங்ஸ் அவ்வளோ. அதாவது இவங்க வேறு 2 days ஒன்ஸ் இதே மாதிரி வருவாங்க, வந்து இந்த ஏர்னிங்ஸ் பார்ப்பாங்க. ஸோ மக்களோட வாழ்வாதாரம் இப்படி தான் இருக்குது. உள்ள ஸ்கூலெலாம் இருக்குது, வெளியே போய் மக்கள் வந்து படிக்கிறாங்க, இங்கேருந்து செட்டில் ஆகி வெளியே போகிறாங்க. அண்ட் இன்னொரு விஷயம், என்னோடய ஃப்ரெண்டோட ஒய்ஃபோட அம்மாவோட ஊர் இங்கே தான். அப்போ அவங்க வந்து என்னென்னா அந்த டைம் வந்து அவங்களுக்கு மேரேஜ் ஆகலை. ஸோ ரீசன் என்ன, இங்கே உள்ளே வந்து யாருமே வந்து பொண்ணு இருக்கிறது வந்து தெரியக்கூட செய்யாது, அவங்களுக்கு வந்து பார்க்கவே இல்லை. ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இங்கேருந்து வேறு நம்ம சிட்டி ஏரியாவுக்குள்ளே வந்து அவங்க ஸ்டே பண்ணி சொந்தக்காரங்க வீட்டில் ஸ்டே பண்ணி அங்கேருந்து அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு மேரேஜ் ஆச்சு. ஸோ அப்படி மக்கள் வந்து இங்கே மக்கள் கிராமக்கணக்கில் மக்கள் இருக்கிறாங்க. அவங்களோட சுச்சுவேஷன் அப்படி இருக்குது. இப்போ வந்து வண்டியெல்லாம் இருக்குது, அந்த டைம் வண்டியெல்லாம் ரொம்ப கம்மியாக இருந்து வழி பாதைகள் மோசமாக இருந்து இப்போ போட்டிங்கே இருக்குது, மற்ற பைக்கு கார்லாம் போகிற மாதிரி ரோடும் இருக்குது. நம்ம இப்போ பைக் கார் போகிற ரோட்டுக்குள்ள கோதர் ரோடு போகிறோம். ஆல்ரெடி நம்ம கோதர் வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ பாருங்கள். நான் மோஸ்ட்லி அந்த வீடியோஸ் நான் இதில் இப்போ கனெக்ட் பண்ணலை, லிங்க் பண்ணலை. சரிங்களா? Wow.
நம்ம சேனலில் வந்து கோதையாரை பற்றி கோதையாரில் 2 ஃபால்ஸ் இருக்கிறத பற்றி நம்ம ஃபுல் வீடியோ போட்டிருக்கிறோம். ஆனால் இங்கே வந்து ஃபால்ஸ் வந்து 2 ஃபால்ஸ் ஒரு ஃபால்ஸ் ட்வின் ஃபால்ஸ் வந்து அலோவ் பண்ணலை. ஸோ வந்து இங்கே இஷ்யூவாக இருக்குது. யானை வந்து 2 கொண்டனால இப்போ அந்த ஃபால்ஸ் அலோவ் பண்ணலை. இங்கே வந்து ஸ்டே பண்ணி இங்கே ஒரு ஃபால்ஸ் கோதையார் ஃபால்ஸை என்ஜாய் பண்ணி இந்த கிளைமேட்டை என்ஜாய் பண்ணிட்டு அனிமல்ஸ் எல்லாம் வியூ பாயிண்ட்லேருந்து பார்த்து என்ஜாய் பண்ணுறது ஒரு ரெசார்ட் இருக்குது. அந்த ரெசார்ட்டை தான் அரசு ரப்பர் கழகம் சார்பாட்டு இருக்கிற ரெசார்ட். அதை வந்து 4 கிலோ புக் பண்ணி இது பண்ணணும். ஸோ அந்த ரெசார்ட்டு எப்படி நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோஸில். ஸோ அந்த ரெசார்ட் எப்படி போகணும், எந்த வழி எதெல்லாம் ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் எப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறோம். ஸோ இந்த ரெசார்ட் மக்கள் வந்து ஸ்டே பண்ணி எப்படி என்ஜாய் பண்ணணுங்கிறத பார்க்குறதுக்காக இன்றைக்கி இந்த ட்ரிப்பு வந்தது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இந்த இடத்துல ஸ்டே பண்ணி இந்த இடத்தோட எக்ஸ்பீரியன்ஸு இந்த கிளைமேட்டை பற்றி நம்ம வீடியோஸ் எடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறோம். இதை கண்டினியூஸாக போடுறோம். சரிங்களா? அண்ட் இது வந்து மோஸ்ட்லி டிசம்பரில் அந்த வீடியோ வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த கிளைமேட் நல்லா தான் இருக்கும். இங்கே வந்து கிளைமேட்டுங்கிறது வந்து திடீர்னு மாறும். இங்கே நான் நிறைய வந்திருக்கேன். ஒரு 2 டைம்ஸ் தான் இங்கே கிளைமேட்டை என்ஜாய் பண்ணியிருக்கேன். என்ஜாய் பண்ணியிருக்கேன் மீன்ஸ் வெயிலாரிய கிளைமேட்டு சடனாக சேஞ்ச் ஆகி மழை எல்லாம் வந்துட்டு ஈவினிங் ஆச்சுன்னா கிளைமேட் மொத்தமே சேஞ்ச் ஆகிடும். மிஸ்டி ஃபுல்லுமாக இருக்கும். ஸோ அந்த கிளைமேட் வந்து ரொம்ப ரேராக நடக்கும். இங்கே ஈவினிங் ஆகும்போது சொல்ல முடியாது, டக்குன்னு மாறும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து ஃபுல்லாக இங்கே ஸ்டே பண்ணி என்ஜாய் பண்ணுற வீடியோ பார்ப்போம். அண்டு நம்ம மறக்காமல் நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். கோதையார் எப்படி வரணும், டிக்கெட் எவ்வளோ, டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் மொத்தமே அடுத்த வீடியோவில் போட்டுருக்கேன். அது டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், மேலே லிங்க்லையும் கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கரையம் டிஸ்ட்ரிக்ட் ஏரியா ஒவ்வொரு பிளேஸையும் எப்படி போகணும், எப்படி எல்லாம் என்ஜாய் பண்ணணும், எங்கெல்லாம் போகலாங்கிறதெல்லாம் ப்ராப்பர் வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலில் உள்ள மற்ற வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். ஸோ இதோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் டாட்டா.